ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில், அதாவது கர்நாடகா எல்லையில் இருக்கின்ற சிவன் கோயிலில் தான் நம்ம வந்து இருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் பீச். எல்லாம் ஒரு ஆட்டம் பாட்டம் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம வந்து இன்னும் ரெடி ஆகலை. இதோ நம்ம நண்பர்கள் அனைவருமே பாருங்கள் எப்படி நின்றுருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் 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 சொல்லுண்ணா. பாருங்கள் நம்ம டீம் இதுதான். ஆனால் எல்லாருக்கும் 60 வயசுக்கு மேலே, நம்மளுக்கு கொஞ்சம் 30க்கு மேலே. நம்ம கூட வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம சிஸ்டர் அண்ட் பிரதர் உட்காந்துருக்காங்க. நேம் ஒரு மகிழ்ச்சி. இதோ சாந்தகன் பாய், அவரோட நேம் பிரமோத் மேம், பூஜா. ஓகே, வெரி ஸ்வீட்டு, தேங்க்யூ. நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். இதோ இதுதான் மீன் மார்க்கெட். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது வந்து மீன் மார்க்கெட் பார்த்துட்ருக்கீங்க. இது குட்டி மீன் மார்க்கெட்டு பாருங்க. அக்கா எவ்வளோ மீன் ஆகும்? மீன் how many price? அண்ணா பாய் கேளுங்க, மீன் எவ்வளோ? ₹100 8 மீன். அதாவது ₹100 வெறும் 8 மீன்கள் மட்டுமே. பாருங்கள், இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ₹100. அந்த ₹100 வெறும் 8 மீன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு மீன் பாருங்க, எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. இது என்ன மீன்? விரால் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் விரால் மீன். மீன் இது மேடம் 100 மொத்தமாக ₹100 இது ஃபுல்லாக. பாருங்க, இது என்ன மீன் கேளுண்ணா? இது என்ன மீன்? ₹400 இந்த மீன். எத்தனை கிலோ வரும்? அது 6 கிலோ வரும். 6 கிலோ பக்கம் வரும். ஆனால் வெறும் ₹400 தான். 6 கிலோ மீன் வந்து வெறும் ₹400. ஆனால் மீனை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டை பார்த்தீங்க. அதாவது போகிற வழியில் இந்த மீன் மார்க்கெட் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பார்த்தோம். இதோ மீன் க்ளீன் பண்ணியே கொடுத்துட்றாங்களா? எங்கே நண்டு? இதோ பாருங்கள், நண்டு சின்ன நண்டு இருக்குது. இதோ பெரிய நண்டு பயங்கரமாக இருக்குது. உண்மையாக நல்லா இதெல்லாம் பார்த்ததும் இல்லை, பார்த்துருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து சுத்தமான சைவம். ₹100 எவ்வளோ நண்டு? ₹100 இந்த நண்டு ஃபுல்லாக சேர்த்து ₹100 எப்படிங்க? ஆனால் நம்ம ஊரில் எப்படி ஒரு ₹500 சொல்லுவாங்களா? ₹500 சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இதோ பார்த்துக்குங்க, இந்த மீன் மார்க்கெட் செல்லும் வழி. இதுக்கு பக்கத்தில் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா கோயில். நாம் எங்கே போகணுன்ட்டு வந்தோமோ அந்த கோயில் பக்கத்துலேயே இருக்குது. கோபுரம் பாருங்கள். அப்படி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த கோபுரத்தினுடைய அடி வந்து பார்த்திங்கன்னா 215 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம்
பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் இது வந்து கோயிலுக்கு போகிற வழி. அப்படியே இப்படி திருப்பினீங்கன்னா இந்த சைடு பீச்சுக்கு போகக்கூடிய வழி. நீங்கள் வந்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். இது வந்து நல்ல ஒரு ஃபேமஸான இடம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஷர்ட்டெல்லாம் எடுத்தோம். நீங்கள் பார்த்துட்டு இந்த கடையில் டிஷர்ட்டெல்லாம் எடுத்தோம். மிகவும் கம்மி ரேட்டு தான். அதாவது 100 ரூபா டிஷர்ட்டு, 150 ரூபா, 200 ரூபாலாம் இருக்குது. கோயிலே கடலுக்குள்ளார இருக்குன்னு. இந்த கோயில் வந்து ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோ கடலுக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்லக்கூடியது. இந்த கடலுக்குள்ளார தான் இந்த கோயில் இருக்குது. இதோ இந்த கோயிலுடைய பெயர் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சிவன் சிவன் வந்து உருவ வழிபாடோட கும்பிடக்கூடிய ஒரு கோயில். கண்டிப்பாக இது வந்து கர்நாடகா மாநிலம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம். நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இதோ அந்த ஆர்ச்சு கோபுரம் நம்ம எப்படி நம்ம ஊர்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி. வாயில் இது வந்து பார்த்தீங்கன்னா நுழைவாயில். அதுக்குள்ள தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பாய் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. நம்ம ஷாஜகான் அண்ணா வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. அவரை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோ இங்கே பாருங்க, கடல். கடலுக்குள்ளாரையே இந்த கோயில் வந்து இருக்கிறது இந்த ஒரு சிறப்பு. இப்போ பாருங்கள், கோபுரம் பாருங்கள் எந்த அளவுக்கு உயரமான ஒரு கோபுரம்னு பாருங்கள். ஆனால் இந்த கோபுரத்துக்கு மேலே போவதற்கு லிஃப்ட் வசதி இருக்குது. அந்த லிஃப்ட் மூலமாக நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மேலே ஒரு இது தெரியுது பாருங்க. இதோ அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, சீக்கிரம் வர சொல்லி கூப்பிட்டுருக்காரு. பாருங்க நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு யானை மிக பிரம்மாண்டமாக நான் லாங்கிலிருந்து பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் மாதிரி நினச்சிட்டேன். உண்மையாக சிறப்பு. காலனி விடுவதற்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். வந்துட்டு நம்ம உள்ளே போகிறோம். ஆலயத்துக்குள்ளார நம்ம வந்துட்டு போக போகிறோம். உண்மையுமே சிறப்பு. உண்மையுமே இங்கே பாருங்கள், சிவனுடைய சிலையை நீங்கள் பாருங்கள்.